வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஞான பாரதம் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு பழங்கால ஓலைச்சுவடிகளின் டிஜிட்டல் மயம் தொடர்பான இணையதளத்தை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மக்களின் ஆரோக்கியமே நாட்டின் நிலையான முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் மற்றும் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு பியூஷ் கோயல், திரு நிதின் கட்கரி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி சமாதியிலும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்திலும் மலரஞ்சலி செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டிக்கு எதிராக வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களித்த இத்தேர்தலில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு 452 வாக்குகளும் திரு சுதர்சன் ரெட்டிக்கு 152 வாக்குகளும் கிடைத்தன. தமிழகத்தில் திருப்பூரில் பிறந்தவரான திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஜார்க்கண்ட், தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராகவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்றுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு வெற்றிகரமாக அமைய தாம் வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக சேவைக்கும் ஜனநாயக மாண்புகளின் வலுவாக்கத்திற்கும் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கான தீபாவளி பரிசாக இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிவிப்பின்படி அண்மையில் ஜிஎஸ்டி வாரியம் பல்வேறு துறைகளுக்கு வரி குறைப்பு அறிவித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையிலான இந்த அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் குறிப்பாக சாதாரண மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கான பல பொருட்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. வணிக முத்திரை இல்லாத அரிசி, கோதுமை மற்றும் பயறு வகைகளும் அதிவெப்ப நிலையில் பதப்படுத்திய பால் உட்பட பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களும் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் முழு வரி விலக்கு வகைப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அனைத்து வகை ரொட்டி ரகங்களுக்கும் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாதாரண மக்களின் குடும்ப செலவு குறைகிறது. இது அல்லாது புதிய வரி முறைகளின் கீழ் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் தொகைக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் எளிதாக காப்பீட்டு வசதி பெறுவதுடன் மக்களிடையே காப்பீட்டு பழக்கம் அதிகரித்து மருத்துவ செலவுகள் குறையும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுடெல்லியில் நேற்று தொடங்கிய 3 நாள் ஞான பாரதம் சர்வதேச மாநாட்டில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு பழங்கால ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றி பாதுகாத்து மக்கள் எளிதில் அணுக ஏதுவாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக இணையதளத்தை தொடக்கி வைத்தார். இந்தியாவின் பழங்கால ஓலைச்சுவடிகளை பேணி பாதுகாத்து டிஜிட்டல் மயம் மூலமாக மக்களிடையே பரப்புவதற்கான ஞான பாரதம் தேசிய முன்முயற்சியின் கீழ் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சி ஒன்றையும் பிரதமர் பார்வையிட்டு அரிய ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் மற்றும் ஓலைச்சுவடிகளின் டிஜிட்டல் மயம் தொடர்பான தொழில்நுட்ப வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்தியாவின் அறிவு பாரம்பரியத்தை ஓலைச்சுவடி மரபுகள் மூலம் மீட்டெடுப்பது குறித்த இம்மாநாட்டில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் உலகெங்கிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்கள், வல்லுநர்கள் மற்றும் கலாச்சார அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். 8 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலம் இன்று அயோத்தி ராமர் கோவிலில் வழிபாடு செய்தார். முன்னதாக அயோத்தியில் உள்ள மகரிஷி வால்மீகி விமான நிலையத்தில் வந்திறங்கிய மொரீஷியஸ் பிரதமரை உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். அயோத்தி ராமர் கோவிலில் வழிபாடு முடிந்த பின்னர் திரு நவீன் சந்திர ராம்கூலம் டேராடூனுக்கு புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார்.
நாளை மிசோரம் பயணத்தின் போது ஐஸ்வால் நகருக்கான புதிய ரயில் பாதை உட்பட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் 9,000 கோடி ரூபாயாகும். தொடர்ந்து பிரதமர் நாளை மணிப்பூர் சென்று மொத்தம் 8,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது அசாம் பயணத்தின் போது கவுஹாத்தியில் டாக்டர் பூபேன் ஹசாரிகா நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். மொத்தம் 8,000 கோடி ரூபாய் மதிப்பில் அசாம் மாநிலத்திற்கான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் தொழில் திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். பயணத்தின் கடைசி நாளில் பிரதமர் மேற்கு வங்கம் சென்று கொல்கத்தாவில் 16வது ஒருங்கிணைந்த கமாண்டர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். மக்களின் ஆரோக்கியமே நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து வார தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், பொருளாதாரம், கல்வி, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்ற போதிலும் இந்த முன்னேற்றத்தை நிலையானதாக மாற்ற மக்களின் ஆரோக்கியம் அவசியம் என்றார். துணைநிலை ஆளுநர் மேலும் கூறுகையில், பல ஆண்டுகளுக்கு முன்பு மலைவாழ் என பழங்குடி மக்கள், ட்ரைபல் பீப்புள் மற்றும் குடிசை பகுதிகளில் ஏழை எளிய குடும்பங்களில் இருந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது. குழந்தைகள் மிகவும் ஒல்லியாக வயர் உப்பி இருப்பார்கள். இப்போது எத்தியோப்பியா, சுடான் போன்ற நாடுகள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஐசிடிஎஸ் திட்டம் செயல்படுத்த பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். அது மிகப்பெரிய சாதனை. உடல் பருமனை குறைத்தல், சர்க்கரை, உப்பு, எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தல் என்பதே இந்த ஆண்டின் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் மைய கருத்தமாக இருக்கிறது. சாப்பிடுவதற்காக நாம் வாழ்வது இல்லை, வாழ்வதற்காக தான் நாம் சாப்பிட வேண்டும். தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி மேலும் 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், குழந்தை பெறுவதற்கு முன்பு, குழந்தை பெறுவதற்கு பின்பு இல்லாம அவர்களுக்கு தேவையான உதவித்தொகையை கொடுக்கிறோம். அவங்க நல்லா சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் பிறக்கின்ற குழந்தை நன்றாக இருக்க முடியும். அங்கன்வாடி மூலமா எத்தனை திட்டங்கள் நாம் செயல்படுத்தி வருகின்றோம். இப்ப நம்ம பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். மாலையில சிறுதானியத்தில் செய்யப்பட்ட பிஸ்கட் மாதிரி எல்லாம் கொடுக்கிறோம். நல்ல சத்தான கடலை கொடுக்கிறோம். காலையில பால், ரொட்டி, பழங்களும் கொடுத்து வந்தோம். மறுபடியும் கொடுக்கணும். மதியத்துல உணவு, முட்டை கொடுக்கிறோம் பிள்ளைங்களுக்கு. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாகும். தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், நலத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் தெற்கு ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளின் குறுக்கே மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்றுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஞான பாரதம் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு பழங்கால ஓலைச்சுவடிகளின் டிஜிட்டல் மயம் தொடர்பான இணையதளத்தை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். மக்களின் ஆரோக்கியமே நாட்டின் நிலையான முன்னேற்றத்திற்கு ஆதாரம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.